சார் வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணன். சார் இப்போது இந்த பலாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிஞ்சு இருக்குது. இப்போ இதில் வந்து எப்படி விட்டு அந்த மரம் காஞ்சிரும், இல்லைன்னா அந்த சைஸ் வராது, இந்த பழங்கள் சைஸ் வராது. அப்போ அதுக்கு தின்னிங் பண்ணணும். எப்படி என்ன முறையில் அது தின்னிங் பண்ணுறது, கழிக்கிறது? அதான் இந்த மரம் வந்து அதாவது இந்த மரத்தினுடைய தாங்கும் திறன், அது காய்ப்பு திறன் வந்து எவ்வளோன்றதை ஒரு அறுதிடும்போது இது ஒரு 80 கிலோ காய்க்கணும்னு நினைக்கிறேன். இது சராசரி ஒரு பழத்தோட எடை வந்து 8 கிலோ வரும்ன்றதால ஒரு 10லேருந்து 12 காய் அனுமதிக்கணும். சரி. இருக்கக்கூடிய 10 பெரிய காய் காம்பு கொண்டா விட்டுட்டோம்னா நமக்கு வந்து முழுப்பான திரட்சியான நோய், பூச்சி நோய் இல்லாத ஒரு பழமாக இறுதியாக கிடைக்கும். ஒரு காய்க்கு இடையில சந்து இருந்தால், அந்த அதாவது இறுக்கமாக இருந்தால் அந்த இடத்துல தான் அந்த அந்து பூச்சி முட்டையிடும். ஆக அந்து பூச்சி முட்டையிடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கணுமா, ஒத்த காயை விட்டுட்டோம்னாலே அதில் முட்டையிடாது. அப்போ பூச்சிகளோட வராது வாய்ப்பு இல்லை. அதாவது காய் திளைப்பான வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. திரட்சியான காய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த மரத்தினுடைய தாங்கு திறனை முழுமையாக பயன்படுத்தி திரட்சியான காய் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு. அதனால நம்ம வந்து காயை குறைக்கும். இதில் வந்து 12 காய் தான் அலோவ் பண்ணலாங்க, மீதி எல்லாம் கட் பண்ணிடணும். ஆமாம். இப்போ இந்த கொத்தில் மொத்தம் வந்து 4 காய்கள் இருக்குங்க. இதில் 4ல் ஒன்று தான் அனுமதிக்க போகிறோம். 4ல் பூச்சி இல்லையா எதுன்னு முதல்ல பெருசாக இருக்கிறத முடிவு பண்ணிட்டோம். இது பூச்சி இல்லை, அப்போ மற்றது எல்லாத்தையும் நீக்கிடலாம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதேமாதிரி தான் இல்லையா? இதேமாதிரி மற்ற பிஞ்சுகளையும் தேவையில்லாத இதே மாதிரி எல்லா கொத்துலையுமே ஒரு காம்புக்கு ஒன்றா அனுமதிச்சுட்டு மொத்தம் 12 மட்டும் விடணும். 12 காய்.